ஐயா வணக்கம். வணக்கம்ங்க. இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப நாம் தமிழர் கட்சியில நீங்க உறுப்பினரா சேர்ந்திருக்கீங்க. எதனாலங்க இப்ப சேர்ந்து இப்பதான் தேர்தல் முடிஞ்சுச்சு, ஆனா உங்க வாக்க மாத்தி போட்டுறதா சொன்னீங்க வேற ஒரு கட்சி. இப்ப நாம் தமிழர் கட்சி உறுப்பினரா சேர்ந்திருக்கீங்க, என்னங்க காரணம்? எதுக்கு காரணம்டா, நான் எம்ஜிஆர் கட்சிக்காரன் தான். சரிங்க. நான் இந்த வரைங்க அது 1500 ரூபா அவரு. சரிங்க. அதனால என் மனச்சாட்சி விடாம உதயசூரியனுக்கு போட்டு விட்டேன். சரி சரிங்க. இல்லாட்டி நான் சீமானுக்கு தான் போட்டிருப்பேன், விவசாய சின்னத்துக்கு போட்டு. ஆமா, என் மனச்சாட்சியை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. 1500 ரூபா வாங்கி விட்டேன். ஒரு 4 நாளைக்கு டீ குடிச்சுக்கிருவேன், சாப்பிட்டுக்கிருவேன். இல்லாட்டி நான் போட்டுக்க மாட்டேன் சாமி. சரி சரி சரி. கரெக்டா நான் சீமானுக்கிட்டே போடலாம்னு வந்தேன். சரிங்க. 1500 ரூபாய் என்ன மனச்சாட்சி விடல, இல்லாட்டி நான் போட்டுக்க மாட்டேன். அடுத்த முறை என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? ஆமா, நல்ல படிச்ச யாரும் அவங்களுக்கு தான். சரிங்க. நல்ல படிச்ச நாட்டுக்கு நல்லது செய்யணும், ஏழைகளுக்கு ஏழை எளிவர்களுக்கு நல்லது செய்யணும். அதான் சொத்து சோகை. அடுத்து உங்களுடைய வாக்கு சீமானுக்கு இருக்குமாங்கிறதான கேள்வி. சொத்து சோகை ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க. ஊர்ல ஏழைகள் எளியவர்கள் எம்ஜிஆர் மாதிரி நல்லா இருக்கணும். இந்த முறை நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா நான் சீமானுக்காக ஓட்டு போடணும்னு போனேன். ஆனா இவங்க கொடுத்த 1500 ரூபாய் மீறி எனக்கு மாத்தி போட விருப்பம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஆனா காசு கொடுக்குறவங்களும் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்துல அடுத்த முறை அப்படி யாராச்சும் கொடுத்தாங்கனாலும் தெளிவா சீமானுக்கு தான் போட்டி வேணும், நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதெல்லாம் சொல்லிட்டு யாருக்கும் பயம் கிடையாது. பயம் கிடையாது. இப்ப அடுத்த முறை சீமானுடைய விவசாய சின்னத்துக்கு வாக்களிச்சிருவீங்களா? ஆமா, சீமானுக்கு தான் போடுவேன். சரிங்க. என்ன சின்னங்க சீமானுக்கு? என்னங்க சீமானுடைய சின்னம் என்னங்க? சின்ன சின்ன கலப்பா. கலப்பா, ஏறு கலப்பா சின்னம். ஏறு கலப்பா விவசாய சின்னம். ஆமா, நாங்க முந்தி காலத்தை உழுது கலப்பையில உழுதோம். சரிங்க. இப்ப அதுலதான் நாங்க கட்சி குடிச்சோம், அதுலதான் வளர்த்தேன். சரி சரிங்க. கலப்பைக்கே ஓட்டுருவோம். கலப்பைக்கே போட்டு. ஆமா, அப்ப டாக்டர் எல்லாம் கிடையாதுங்க. அப்ப நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, கடைசி நேரத்துல காசு கொடுத்தாங்க மாத்தி போடக்கூடாதுன்னு சொல்ல வரீங்க. ஆமா, காசு கொடுத்தாலும் கொடுக்காட்டி நான் சீமானுக்கிட்ட போடுவேன். அடுத்த முறை அப்படித்தான் போடுவீங்களா? அப்படித்தான் போடுவேன். இந்த கட்சியை ஒரே புரியா புடிச்சாச்சு கடைசி வரைக்கும். சரிங்க. இந்த கட்சி அப்ப கடைசி முறை காசு வாங்கிட்டு போட்டது உங்களுக்கு உள்ள ஒரு உறுத்தலா இருக்கு இப்ப. ஆமா, எனக்கு மனச்சாட்சி ஒன்று இருக்குல்ல. ஆமா, நானு இந்த வட்டம் போட்டது தப்பு. ஆமா, மனச்சாட்சி போட்டு விட்டேன். சீமா நல்ல மனுஷன் சொன்னாங்க. சரி, என் தம்பியா சொன்னான், சீமானுக்கு சீமானுக்கு போடாப்பா. எனக்கு அந்த ரூபா வாங்கினதுனால போட்டு விட்டேன், மடிச்சுக்குங்க. அதனால தப்பு இல்லைங்க. அடுத்த முறை அப்படி யாரு கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, ஆனா சீமானுக்கு மட்டும் போடுங்க. சரிங்களா? என் கட்சியை நீங்க எடுத்துறீங்கல்ல, இதுல நம்ம போட்டோட கட்சியில சேர்ந்துட்டு உறுப்பினர் சேர்ந்துட்டீங்க. சரிங்களா? வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து கட்சியோட நிகழ்வுக்கு வருவீங்க, உங்களுக்கு தெரியும். நான் திரும்ப சொல்றது என்னன்னா, யாரு கடைசி நேரத்தை காசு கொடுத்தாலும் ஓட்டை யாருக்கு போடணுமோ அவங்க தெளிவா போட்டு கடப்பைக்கு போட்டுறேன். ரொம்ப நன்றிங்க. கடப்பைக்கு.